விஷ்ணு பிரபா இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போட்டாச்சு. எல்லா நீதிமன்ற கோர்ட்டு உலக நாடு எஃப்ஐஆரை போட்டு ஜட்ஜியாக உட்காந்து கணக்கு கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் இராணுவ தளபதியார் வானரப்பட திறப்பட விமானப்பட கப்பல் படை எல்லா படைக்கும் ஒன்றா உட்காந்து கணக்கை போட்டு கடவுள் ஜட்ஜியாக கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம் எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே கைலாசத்திலிருந்தே நீதிமன்ற கோர்ட்டு தென்புறம் கன்னியாகுமரி நெல்லை மாவட்டம் உள்ள நீதிமன்ற கோர்ட்டு கிழக்க தூத்துக்குடி ராமேஸ்வரம் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு மேற்க புளியங்குடியிலேருந்து மதுரை வரைக்கும் உள்ள கோர்ட்டு மதுரையிலேருந்து சென்னை மெட்ராஸ் வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் எஃப்ஐஆரை போட்டார். கடவுள் போட்டாச்சு. திங்கக்கிழமை 4 கணக்கு இட்டாச்சுன்னா அதை ஆட்டா முட்டிக்க இராணுவம் எல்லா நீதிமன்றத்துக்கும் உள்ளே கொண்டு வந்துடுவார். கடவுள் கொண்டு வந்த உடனே இவன் தப்பிக்க முடியாது, இவன் ஆட்ட முடியாது. அரசியல்வாதி தமிழ்நாடு தான் முதல் கணக்கில் அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக வலிச்சு அல்ல வண்டிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதிமன்ற கோர்ட்டில் நல்லபடியாக கேட்டுக்கோ. ஒவ்வொரு நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு செக்ஷன் 5 செக்ஷன் 10 செக்ஷன் 15 செக்ஷன் 13 செக்ஷன் 10 செக்ஷன் 6 செக்ஷன் 2 செக்ஷன் உள்ள கணக்கு நீதிமன்ற கோர்ட்டை எல்லாமே எஃப்ஐஆரை போட்டு கிளியர் பண்ணிட்டார். இதில் உள்ள வழக்கு ஓடுறத ஆட்டா முட்டிக்க செயலறைக்கு போய்கொண்டே இருப்பார். அதுக்கு தான் ராமநாதபுரம் ராஜ்யசபையை கொல்லி வச்சாச்சுன்னா கணக்கு வெளியே தோண்டி எடுக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. பத்திரப்பதிவில் வெளியே தோண்டி எடுக்க வேண்டிய நேரம் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் பத்திரப்பதிவுக்கு கொல்லி வென்றுக்கு கொல்லி இல்லை கலாணி பேயலா முல்லை மாதிரி முடிச்சு வைக்க பேயலா கலாணி பேயடா எப்படா வித்தோட்டமாக பதிவு செய்யடா வித்தோட்டமாக பதிஞ்சு கொடுக்கான். இந்த வித்தோட்ட பதிவை வந்து நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கணுமா வேண்டாமா? இடம் யார் இடம் என்ன இடம் எல்லாம் பார்க்கணுமில்லப்பா. சர்ச்சு கோட்டார் பூரா ஒரு மீட்டிங்கில் உட்காந்து எல்லாருமே அந்த கணக்கை தோண்டி எடுக்கணும். 200 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு எடு 100 அது தக்க பாதுகாப்பு இல்லைன்னா எடுக்க முடியாது. எடுத்தால் அவன் அரசியல்வாதி அப்படியே புஷ்ஷுன்னு தூக்குவான். குண்டியும் காலை அவன் கையை தூக்குவான். கொண்டாடுற ஒளிமனை பிதிக்கி எடுத்து போடுவார். பார்த்துக்கோ. திருட்டு குதிமணிகளா கலாணி குதிமகள் அந்த காலத்தில் கலாங்கிறதுக்கு மூட்டையாக கலாமா திங்குது கலாமா விளையும் பூமியில் கலாமா மன்னராட்சியில் ஜமீன் கணக்கில் காவாசி தான் கலாண்டான். அதுக்கப்புறம் கொடியை தூக்கி இந்த குயிமை விற்க ஆரம்பிச்சிட்டான். ஜமீன் கணக்கில் பூரா பட்டா போட்டு போவார். இன்னும் அலையுதான் ஜமீன் கணக்கில் உள்ள கிடக்கிறவன் இன்னும் அலையுதான். எங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது புளிச்சி இருக்குடா வெண்ண பத்திரப்பதிவில் தோண்டி எடுக்கலை என்ன பட்டா போட்டு பவர் போட்டாடா கடவுள் கொடுத்துருக்கான். எங்கள் அண்ணன் கொடுத்துருக்காங்கடா வெண்ணை புளித்திய பூரா பாலாக்கி வச்சுருக்க பூரா கட்டுக்குத்தை போட்டு அதிலேருந்து வரிசைக்கே வரும். வாங்கினவன் போனவன் பூரா இந்த பேப்பரை விட்டு காயின்ஸ் இருந்தது இவ்வளோ தூரம் வரல. ஆனால் அச்சடிச்ச பேப்பரை விட்டான். கோடி கணக்காக பேப்பர்னு கூவி பத்திரப்பதிவில் கலாணித்தனம் முல்லை மாதிரி முடிச்சு வைக்கணும் வென்று பத்திரப்பதிவு சார்பாளர். அடுத்து விஓ தாசில்தார் கிராமாதி இவங்க பூரா கலாணித்தனம் முல்லை மாதிரி கிராமாதிகாரி தலை விஓ இருக்கும் கொண்ட நரம்ப அப்படி செதுக்கி விட்டுருவார். கடைசி இப்போ வந்து கல் ஊனிட்டு பேருக்காலாம் ஒரு பெண்ணு தலபாயபுரம் செட்டியார்பட்டி வானரப்பட ராணுவ வரையில் குடும்பியை பிடிச்சி மேலே மர தூக்குவான். முக்கால் சத்தியம் தப்பிச்சு கோர்ட்டு நீதிமன்றம் என்னன்னு தெரியுமா? ஒரு எழுத்து நீதிமன்றத்தில் இந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது. எதுக்கு 7 ஜென்மமாக உட்கார விடலை? மானிட குடும்பத்தை உட்கார விட மாட்டான். விடவும் விடலை. 7 ஜென்மமாக எல்லாம் இளைய பையன் மகளை எல்லாமே அழிச்சிட்டான் உட்கார விடாமல். இந்த செம்மத்தில் இறுக்கி பிடிச்சி உட்காந்துட்டான். உட்கார்றா இளைய உட்கார்றா நான் பார்த்துக்கிறேன்டான்னு அப்படியே மனசை இறுக்கி பிடிச்சி கடவுள் உட்காந்து கணக்கெடுத்து விட்டாச்சு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. 7 ஜென்மம் சிவன் சொத்து நல்லா இருக்காங்கடா. நாக்கை போட்டு இப்படி நக்கி பெரட்டி கொண்டாட்டி பிள்ளையோட பலரசங்கள் சாப்பிட்டு பாயாசத்தை சாப்பிட்டு நக்கு தான் வலுன்னு வருதான் நக்கு தான். பெண்ணு ஆணும் வலுன்னு வருதான் நக்குதில்ல. கொண்டாரோலி முட்டா குய்மக்கா உழைச்சி தின்னுங்க. முட்டா குய்மக்கா விவசாயம் பண்ணி தின்னு சரியா? குடும்பமாக இருக்கியா விவசாயம் பண்ணு. உன் உயிர் வாழ்றதுக்கு அதுதான் கடவுள் கொடுத்துருக்குது. விற்று ஆடி விற்று பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான். இந்த பேப்பரை விடுதான் இது அதான் சொல்லார்ல கடவுளே. எங்கள் அண்ணன் சொல்லான்ல பேப்பரில் விளையாட்டுருக்குண்டா அந்த பேப்பர் விளையாட்டு இவனா நம்மளான்னு பார்க்கணுங்கிற கணக்கில் தான் கடவுள் பூமியில் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பம்டா குடும்பத்தாரா. உலகத்துக்கு பெரிய குடும்பம் சிவன் குடும்பம்டா.
சொத்துக்கு அதிபதி உள்ள குடும்பம் சிவன் குடும்பம். முட்டா குய்மனு கலாணி குய்மக்கு அம்புட்டும் கலாணி குய்மை பூரா பாடுறா கெட்டடமாக போட்டு பூமி தாங்க வேண்டாமாடா. காமுட்டா குய்மனுகளா சொரிமண்டை குய்மனுகளா மண்டை சொரிமண்டை மாதிரி வச்சு பொண்டாட்டி புள்ள விரிச்சு நீ விலைக்கு உட்காந்துருக்கான். மாவன் மவாளை வளர்க்கான். நான் அங்கே மில்லு தொழிற்சாலை நிறையா ஓடுது, கம்பெனி ஓடுது, பூரா பூரா ரசாயனம்லாம் நாங்கள் தயாரிக்கும், கெட்டுக்கெட்டாக வருது. நீ வெளிநாடு படி உள்நாடு படி படித்து ஓடி அடுத்து அழிப்போம். பிதிக்கி போடுவான் கடவுள். கால் சத்தியம் புரிஞ்சுவாங்கடா. கொல்லிக்கோடி ராஜ்யசபா எங்கே ராமநாதபுரம் கொல்லிக்கோடி ஏற்றியாச்சு. அங்கே ஏழநாடு சனி ஏற்றிட்டான், டெல்லியிலே ஏற்றிட்டான். இப்போ பாரு அரசியல்வாதியார் கடிச்சு ஒன்றுக்கு குதற விடுவான். முக்கால் சத்தியம்டா.